ம். ம். இது கோபால் சாரோட வீடு தானங்க? ஆமா, நீங்க யாரு? என்னங்க இது? கடன் வாங்குனீங்கன்னா ஒழுங்கா கடனை திருப்பி கட்ட மாட்டீங்களா? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல எங்க இருந்து வர்றீங்கன்னு சொல்லுங்க. மேடம், நான் ஓகே ஃபினான்ஸ் கம்பெனில இருந்து வரேன் மேடம். ம். உங்க வீட்டுக்காரர் கோபால் எங்க கிட்ட லோன் வாங்கியிருக்காரு மேடம். எங்கெங்க போனாரு அவரு? 3 மாசமா லோனை மட்டும் கட்டாம வச்சிருக்காரு. என் ஹஸ்பண்ட் இன்னும் ஃபாரின்ல தாங்க இருக்காரு. சரிங்க, காசு அனுப்புறாருல. இல்லங்க, இது வரைக்கும் எந்த காசும் அனுப்பல. அவர் அனுப்புன உடனே நானே உங்க பேங்குக்கு வந்து மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன மேடம் பேசுறீங்க? 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னும் ஒரு பைசா கூட திருப்பி கட்ட காணோம். இப்ப என்னடானா அசால்ட்டா பணம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கட்டுறான்றீங்க? அது இல்லைங்க, என் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு 10 நாள்ல சம்பளம் வந்துருங்க. வந்த உடனே மொத்த இஎம்ஐயும் கட்டிடுறோம். ஆஹா, அது வரைக்கும் எங்களால காத்துட்டு இருக்க முடியாதுமா. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு இன்னைக்கே மொத்த காசும் வந்தாகணும். நீங்க பணம் கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேன். ஐயோ, என்னங்க இப்படி கராரா பேசினா என்ன பண்றது? திடீர்னு வந்து மொத்த பணத்தையும் கேட்டா நான் எப்படிங்க கொடுப்பேன்? எங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், புரியல உங்களுக்கு? 3 மாசம் வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு இஎம்ஐ கூட கட்டலங்கிறதுனால தான் வீட்டுக்கு வந்து கேக்குறோம். இங்க பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கேயே இருக்கேன். நீங்க எப்போ எனக்கு பணத்தை திருப்பி தரீங்களோ அப்பதான் இங்க இருந்து போவேன். என்னங்க இது? இப்படி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தா என்ன பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? யார் எப்படி என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கிட்டோம். அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட மொத்த பணத்தையும் வாங்கி ஆபீஸ்ல செட்டில் பண்ணி ஆகணும். சரிங்க, உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளவுங்க பெண்டிங் இருக்கு? 3 மாசம் இஎம்ஐ மட்டும் 30,000. 3 மாசம் பெனால்ட்டியோட சேர்த்து 35,000 ரூபாய் ஆகுது. அட்லீஸ்ட் நீங்க இப்போதைக்கு 3 மாசம் இஎம்ஐ கட்டினா கூட போதும். ஐயோ கடவுளை, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன பண்றதுன்னு கேட்டா பணத்தை கொடுங்கங்க. இங்க பாருங்க, நீங்க பணத்தை கொடுத்தாதான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். இல்லனா நான் இங்கேயே தான் இருப்பேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கங்க. தயவு செஞ்சு இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி எப்படியாவது இஎம்ஐ பணத்தை ரெடி பண்ண பாக்குறேன். ஏங்க, நான் போனதுக்கு அப்புறமா தான் உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசணுமா என்ன? ஏன் நான் இருக்கும்போதே உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேச முடியாதா? அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி கலெக்ஷன் ஏஜென்ட் வந்திருக்காங்க, பணம் இருந்தா உடனே அனுப்புங்கன்னு சொல்லுங்க. சரி, இங்கே இருங்க, நான் ஒரு 2 நிமிஷத்துல வரேன். ம். ம். ஹலோ. ஹலோ அம்மா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணவா? சரிங்க, ஆனா வீட்டுக்கு ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க வந்திருக்காங்க. லோன் அமௌண்ட் கேக்குறாங்க. அப்படியா? வீட்டுக்கு வந்திருக்காங்களா? அவர் இங்கே தாங்க இருக்காரு. பணம் கொடுக்கற வரைக்கும் இங்க இருந்து நகர மாட்டேன்னு சொல்றாரு. அப்படியா? ஐயோ, என்னால் இப்போ அவர்கிட்ட எதுவும் பேச முடியாதும்மா. மேனேஜர் வேற பக்கத்துலேயே இருக்காரு. எப்படி இருந்தாலும் இன்னொரு 10 நாளில் சம்பளம் கிரெடிட் ஆகிடும்மா. அதுக்கப்புறம் மொத்த இஎம்ஐயும் சேர்த்து கட்டிடுறேன்னு சொல்லிட்டு. தப்பாக நினச்சிக்காத, உனக்கு லஞ்ச் டைமில் கால் பண்ணுறேன். ஐயோ, உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? ஒரு வாரத்துல எப்படியாவது உங்க பணத்தை கட்டிடுவேன்னு சொல்றாருங்க. வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனாலதான் சரியா பேச முடியலங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு பணம் வந்தே ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாவது கடனை வாங்கியாவது பணத்தை கட்ட பாருங்க. எங்க இங்க பாருங்க, நீங்க இப்படி சடனா கேட்டீங்கன்னா யாரால அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்கங்க. அதெல்லாம் முடியாதுமா. எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடு, அப்பதான் நான் இங்க இருந்து போவேன். ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. உங்க பணத்தை எப்படியாவது இன்னும் ஒரு வாரத்துல ரெடி பண்ணி கட்ட பாக்குறோம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது உங்களை பார்த்தா என்னதாங்க தப்பா நினைப்பாங்க? லோன் வாங்குறப்போ இத பத்திலாம் யோசிச்சிங்களா என்ன? அப்ப மட்டும் பல்ல கட்டு வாங்குனீங்கல்ல. இப்ப வீட்டுக்கு வந்து பணம் கட்டுங்கன்னு சொன்னா மட்டும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க முன்னாடி மானம் போயிடும்னு சொன்னா என்னமா அர்த்தம்? எங்க ப்ளீஸுங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. இன்னும் ஒரு வாரத்துல எப்படியாவது உங்க மொத்த பணத்தையும் கட்டிடுறோங்க. ஒரு வாரம்லாம் ரொம்ப அதிகம். இன்னும் 48 மணி நேரத்துல நீ பணம் கொடுத்தே ஆகணும். என்ன சொன்னது புரிஞ்சதா? நாளானைக்கு நான் இதே டைமுக்கு வருவேன். நான் வரும்போது கட்ட வேண்டிய மொத்த பணத்தையும் எடுத்து வைக்கிறேன், சரியா? முடியலையா 3 மாசம் இஎம்ஐயாவது எடுத்து வைக்கிறேன். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு மாதிரி விட்டுலாம் போக முடியாது.
எனக்கு கையில பணம் வர வரைக்கும் ஒரு அடி நகர மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதில்ல? இன்னும் 2 நாள் தான் உங்களுக்கு டைம், சரியா? நாளான்னைக்கு பணம் வந்தாகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலோ, சொல்லுமா. என்ன சொல்ல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஃபினான்ஸ் கம்பெனி ஆள் வந்து பணம் கட்ட சொல்லி என் மானத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு தான் அவங்க கிட்ட இந்த லோனை வாங்கணுமோன்னு தோணுதுங்க. சரிங்க, உங்களுக்கு சம்பளம் எப்பதாங்க போடுவாங்க? எனக்கே தெரியலம்மா, அவங்க லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சம்பளத்தை பற்றி ஒன்றும் பேசவே மாட்டேன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியா இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுமா. என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அந்த ஆள் எனக்கு வெறும் 2 நாள் மட்டும்தாங்க டைம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படியா? உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாச்சும் கொஞ்சம் காசு கடனாக கேட்டு வரேன். எனக்கு யாருங்க பணம் கொடுப்பாங்க? எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் ஆல்ரெடி நிறைய பணம் வாங்கிட்டேங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. சரி, அப்போ ஒரு வேலை பண்ணு. உன் தாலி செயின் இருக்குல்ல, அதை சேட்டுக்கல்ல அடமானம் வச்சு அவருக்கு தர வேண்டிய அந்த 3 இஎம்ஐயும் கட்டிடுமா. என்னது, தாலி செயினிய அடமானம் வைக்க சொல்றீங்க? ஆமாம்மா. எங்க அது பெரிய பாவங்க. அட எனக்கும் தெரியுமா, இப்போ வேற வழி இல்லையே. நம்ம என்ன பண்றது, நீயே சொல்லு. நான் அங்கே இருந்திருந்தா இந்த நிலைமையே நம்மளுக்கு வந்திருக்காது. இங்கே பாரு, ஒரு பொண்ணா தாலி செயினை அடமானம் வைக்கிறது எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது. நம்ம நிலைமை அந்த மாதிரி இருக்குமா. சம்பளம் வந்ததும் செயினை உடனே மூட்டலாம். நம்மள்கிட்ட அடமானம் வைக்கிறதுக்கு வேற நகையும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன். அதனால வேற 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறேன். நான் அங்கே இல்லாதப்போ உங்ககிட்ட வந்து சத்தம் போட்டால் அக்கம் பக்கத்தில் நம்ம மானதாமா போகும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரிங்க. சரிம்மா. என்னங்க, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் இருங்க, வாங்கிக்கோங்க. ஆ. வீட்டுக்கு வந்து சத்தம் போடலனா பணத்தை தரமாட்டீங்கல்ல? 3 மாசமா வராத காசு இப்ப எப்படிங்க வந்தது? நான் அப்படி பேசினேன்னு கோவிச்சுக்காதீங்க. நான் செய்யற வேலை அப்படிங்க. ஆபீஸ்ல என்ன டார்ச்சர் பண்ணிடுவாங்க. தினமும் அவங்க கொடுக்குற கமிட்மெண்ட்டை நான் முடிச்சாகணும். உங்களை திட்டும்போது எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றதுங்க, நாங்க பாவம் பார்த்தோன்னா எங்களால இந்த வேலையை செய்யவே முடியாது. அதாங்க அப்படி கத்துனேன். நாங்க மட்டும் வீட்டுக்கு போய் இப்படி கத்தலான்னா பணம் கொடுக்க வேண்டியவங்க யாருமே ஒழுங்கா பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க. அதனால தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட கூட கொஞ்சம் ஹார்ஸா பேச வேண்டியதாயிடுச்சு. என்ன நீங்க இதுக்காக தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்லங்க. நாங்க எங்க வேலையை தான் செய்றோம். எங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யலைன்னா எங்களுக்கு சம்பளம் கூட ஒழுங்கா வராது. சரி, ஒழுங்கா இஎம்ஐ கட்டுங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகாது. நான் போயிட்டு வரேன்.